அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யார்? கன்னிராசிக்காரங்க. கன்னியாராசிக்காரர்களுக்கு 9ல் இருந்த குரு இப்போ 10க்கு வர்றார். 10க்கு வர்றதுனால பதவியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பதவியை தொந்தரவு பண்ண பார்ப்பார். இன்னொரு வேலை கிடைக்காம இருக்கிற வேலையை விட்டுட்டு மாட்டிக்கக்கூடாது. அதனால் உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் யார் ரொம்ப கவனமாக இருக்கணும்? கன்னியாராசிக்காரங்க. அதே சமயம் குடும்பத்தில் 7ஆம் இடத்தில் சனி இருப்பதனால குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடெல்லாம் கூடாது. இந்த குரு பயிற்சி வந்தோடனே எங்கே ஓடணும்? திருக்கொல்லிக்காடுக்கு. திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் கோயிலில் போயிட்டு நல்லெண்ணெய் ஒரு 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயிலில் சனி பகவான் பாதத்தில் போட்டு மகாலட்சுமிக்கு பாதத்தில் குங்குமம் போட்டு எடுத்துக்கணுமா. அதை போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும் கன்னியாராசிக்காரர்களுக்கு. இந்த ப்ரீத்திங்கு, அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி, மன அழுத்தம் இதெல்லாம் ரொம்ப வருமா யாருக்கு? கன்னியாராசிக்காரங்க. தொழிலை நினச்சே வாழ்வீங்களாம். குடும்பத்தில் அதனால் சண்டை போடுவீங்களாம். அதனால் குடும்பத்திலையும் பிரச்சனை ஏற்படும். துணை அல்லது துணைவியார் புரிஞ்சிக்க கூட மாட்டாங்க. எல்லாம் கரெக்டு. ஆனால் தைரியமாக இருங்க. ராகு உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு கொடுக்கும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் மாறும். அதனால் அதுலேருந்து நல்ல அனுகூலம் ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்திலும் சரி, தொழிலிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடந்து தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தில் ஏற்படும். அதே போல் பழைய கடன்கள் பைசல் செய்து புது கடன்கள் கம்மியான வட்டியில் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்களுக்கும் இந்த ஹெல்த்தில் இருந்த ஒரு நீண்ட நாள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்வதற்கு மருத்துவமனையில் 1 நாள் 2 நாள் இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரக்கூடிய அதி அற்புதம் ஏற்படும். மேலதிகாரிகளுடன் தர்க்கம் கூடாது. கூட்டு தொழிலில் மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற அனாவசிய பெரிய முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன்னு மாட்டிக்கக்கூடாது. அதே சமயம் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ட்ரேடிங் போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள்லாம் பெருவெற்றி பெறுவார்கள்.